பழைய மாணவர்கள் கௌரவிக்க விதமாக ஸ்கூல் சார்பாக அவங்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டாங்க. ஸ்கூலில் முன்னாடி 300க்கு மேலே படிச்சுட்டு இருந்தாங்க, 100 பேருக்கு மேலே படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் கீழே வேறு ஊர்களுக்காக மாறி போகிறதுனால ஒரு 60 பேர் தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னார். இதெல்லாம் இந்த தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய தங்கேசன் அவர்கள் அந்த மாணவர்களாக நிறைய பேர் இந்த ஸ்கூலில் படித்து இந்த ஸ்கூலை இன்னும் பெருசாக்கி மாணவர்கள் நிறைய பயன்பெறும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. எனவே நிறைய மாணவர்கள் சேரணும் டியூல் டெல்லி சார்பாக கேட்டுக்கிறோம். ஒரு நாள் பழைய மாணவர்கள் சந்திப்பு இந்த ஸ்கூல்ல நடத்துங்க. இந்த மாணவர் இங்க இருக்கிற மாணவர்கள் 60 பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு மார்ச்ல தான் கீழே கூட்டு போவோம் மாணவர்களை. அந்த 60 மாணவர்கள் இருக்கிறாங்க. நீங்களும் இங்க படிக்கிற மாணவர்களும் ஒரு சந்திப்பு நிகழ்த்தணும். நீங்க பேசணும் உங்க அனுபவங்களை. அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போகணும். நானும் வருஷம் உணவு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் சொல்றதை விட இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஊக்குவிப்பாக இருக்கும். அதனால தான் சொல்லுங்கள், மற்ற பள்ளிகள் இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி விழாக்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் அடுத்து இந்த மாதிரி விழாக்களில் நீங்கள் தொடர்ந்து பங்கு பெறணும். அதுதான் எனக்கு என்னோட ஆசை. ஏன்னா இந்த வெளியில் போகிறது நாங்களே ஆகிறது கிடையாது. நீங்கள் இப்போ நான் சொல்கிற யோசனை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசு பள்ளிகளில் கலை திருவிழா நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் இந்த மாதிரி கலை திருவிழாவாக இருக்கும். கவிதை, பேச்சு, டான்ஸ், ஆடல், பாடல், மாணவர்களின் திறனை வெளிக்கொண்டு வருவதற்காக நாங்கள் மாணவர்கள்ட்ட குழந்தைகள்கிட்ட சொல்லி விடுறோம். பெற்றோர்கள் அந்த நாளில் தவறாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல வருகிற 24ஆம் தேதி பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் கூடுது. நீங்க விருப்பமுள்ள பெற்றோர்கள், பள்ளியின் வளர்ச்சியில் பங்கு கொள்ள விரும்புகிற பெற்றோர்கள் அங்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு அறிவிப்பு, வந்திருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான மார்க்கெல்லாம் இப்போ நீங்க போகும்போது கேட்டுட்டு போகலாம். மேலே 10வது வகுப்பு அறையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. உங்க குழந்தைகளோட ரேங்க் கார்டை வச்சு நீங்க இப்போ கேட்டுட்டு போகலாம். அடுத்து நன்றி. 12ஆம் வகுப்பு ஏ பிரிவு மாணவர்கள் முதல் மதிப்பெண் க சரவணவேல், 2ஆம் மதிப்பெண் கு திவ்யா, 3ஆம் மதிப்பெண் சு ராகவன். 12ஆம் வகுப்பு பி பிரிவு மாணவன் சூர்யா, முதல் மதிப்பெண். பெற்றோர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து சிறப்பு சேர்த்திருக்கும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கும் மற்றும் இங்கே ஒரு பொன்னான தருணமாக நமது பள்ளிக்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்திருக்கும் இந்த பள்ளியில் முன்னாள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வு பெற்று ஓய்வு பெற்ற திருமதி எம் வேலம்மாள் அவர்களுக்கும், இந்த பள்ளியில் பணியாற்றி பல பதவி உயர்வுகள் பெற்று மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று பணி ஓய்வு பெற்ற திரு எஸ் ஆறுமுகம் சார் அவர்களையும் நான் வருக என்று வரவேற்கிறேன். இந்த கைப்பந்து போட்டியை சிறப்பாக நடத்தி மாணவர்களுக்கு வழிகாட்டி நல்லபடியாக முடித்து கொடுத்த பெற்றோர்களுக்கும் இதை சிறப்பாக ஊக்குவித்தவர்களுக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளிக்கு இப்போ 6 வருஷம் ஆச்சு இந்த ஸ்கூலுக்கு நான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுதந்திர தின நிகழ்வை நான் பார்த்தது கிடையாது. என்ன சிறப்புனா, இந்த வருடம்தான் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நானும் ஒவ்வொரு முறையும் கேட்பேன், ஒரு செந்திலன்ட்ட கேட்பேன், வர சொல்லுங்கன்னு. அதற்கான முயற்சிகளை 2-3 வருடம் அவங்க எடுத்தாங்க. அது இப்போத்தான் கைகூடி இருக்குது. அதாவது நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு நீங்கள் மறுபடியும்
பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்த முன்னாள் மாணவர் திரு ஜி.கே. பாலமுருகன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.